குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இது ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கீ ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. அது கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே வந்து எக் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு எக்கும் வேக வச்சாச்சு. இந்த கீ ரைஸ் பண்ணுறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நிறைய கீ சேர்த்துக்கோங்க. அது கூடயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூடயே கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வணங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1 கிளாஸ் தண்ணியும் 1 கிளாஸ் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை, உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆகிடும். இது கூட எக் ஃப்ரையும் சிம்பிளாக பண்ணியாச்சு. இந்த மெனுவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தான் கைஸ், பை.